மேஷ லக்னம் அப்படின்னு எடுத்துப்போம். கடமை இச்சை பலனை எதிர்பார்க்காது. நம்ம எதுக்காக முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னா வேலைக்காக மட்டும் முயற்சியே செய்யக்கூடாது. இந்த தீவிரமான முயற்சி பலனை கொடுக்குமான பலன் கொடுக்கக்கூடாது. நம்ம நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஃப்ரெண்டு சொல்கிறது கேட்கலாமா? கேட்கலாம். ஆனால் நம்மளுடைய வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரெண்டு சொல்கிறது கேட்கலாமா அப்படின்னா கேட்கக்கூடாது. இந்த வேலையை மாற்றிடலாமா, இந்த வேலையை மாற்றிடலாமா, இந்த வேலையை மாற்றிடலாமான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் மனசு. இந்த விஷயத்தை மனசு சொல்கிறத நம்ம கேட்கக்கூடாது. மேஷ லக்னத்துக்கு கோபம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குங்க. இப்போ இந்த இடத்துல பொறுமையாக நடந்து கொள்வது நல்லது. காரமான உணவுகளை தவிர்க்க வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பேச போகிற விஷயம் என்னன்னா, தொழில் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு எப்படி இருக்கும், வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சில பேருக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய தன்மை. எனக்கு படிச்சுட்டேன் சார், வேலை இல்லை சார் அப்படின்ற ஒரு நிகழ்வு. இல்லை சார், நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் சார் அப்படின்ற நிகழ்வு. ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். பதவி சம்மந்தப்பட்ட பற்று இருக்கக்கூடிய தன்மை நிறைய இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கா? இருக்குது. இதுக்கெல்லாம் நம்ம சனாதன தர்மத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்துட்டு நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா அதனுடைய பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அட்சய லக்ன பద్ధதியில் எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்றத பொறுத்து இது அமையும்னு சொல்லலாம். பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் சொல்லுவாங்க, கர்மண்யேவாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சனா மா கர்மஹேதிர்புர் மாதே சங்கோத்சவ கர்மணி அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இதனுடைய சுருக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடமை இச்சை பலனை எதிர்பார்க்காது. கடமை அப்படின்னு சொன்னாவே வேலை தொழில் அப்படின்ற ஒரு விஷயம் அதில் வருமா? வரும். கடமை அப்படின்ற ஒரு விஷயம் வரக்கூடிய தன்மை இருக்கா? இருக்குது. பலன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம், பலன் அப்படின்னு சொன்னால் என்னென்னா பற்று பாசம் நேசம். அதில் சார் எனக்கு பிடிச்ச மாதிரி வேலை இருந்தால் எப்படி சார் இருக்கும்? இந்த 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 ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பகவத்கீதையில் எதுக்காக இந்த கிருஷ்ண பரமாத்மா இந்த விஷயத்த சொன்னார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எதிரில் இருக்கக்கூடிய அர்ஜுனனுக்கு எதிரில் இருக்கக்கூடியவர் அவங்க தாத்தா. தாத்தா அப்படின்னு சொன்னாவே 5ஆம் பாவம்னு சொல்லுவோம். நம்ம எதிரில் இருக்கக்கூடியவர் தாத்தா, என்னுடைய தாத்தா இருக்கார். ஆனால் கடமை தொழில் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் எல்லாமே வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே 10ஆம் பாவத்தை சேரும்னு சொல்லுவோம். நம்ம இப்போ 5ஆம் பாவத்திற்கும் 10ஆம் பாவத்திற்கும் எப்போவுமே பொருத்தமே வராதுங்க. 6-8ஆக வரக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். ஓகேங்களா? இப்போ எதிரில் இருக்கிற தாத்தா சார், அப்போது என்ன நிகழ்வு நடக்குதுன்னா, பாசம் கண்ணை மறைக்கிறது. கடமை செய்ததற்கு பாசம் கண்ணை மறைக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் வரும். அதே மாதிரி 3ஆம் பாவம் 11ஆம் பாவம் சகோதரர் சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்லக்கூடிய பாவமாக வரக்கூடிய தன்மை இருக்கா? இருக்குன்னு சொல்லலாம். அப்போ சகோதரர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த காலகட்டத்தில் என்ன நிகழ்வு நடக்கும்னு பார்த்திங்கன்னா, சகோதரர் சம்பந்தப்பட்ட பற்று அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை வருமா? வரும்னு சொல்லலாம். இப்போ சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது அவங்க வேலையில் இன்டர்ஃபியர் ஆனாங்க அப்படின்னு சொன்னாங்களே, அவங்களே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தொழில் சம்மந்தப்பட்ட இடத்துல பிரச்சனை கொடுக்குமா? பிரச்சனை கொடுக்கும். அதனால தான் நிறைய கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரிலேட்டிவ்ஸ் யாரும் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போது வேலை பற்று, ஓகேங்களா? அப்போது இதை கொஞ்சம் பெரிய லெவலில் போய் பார்த்தோன்னா நமக்கு தெரியும். இப்போ அரசியல் எடுத்தீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பரம்பரை அரசியல்னு சொல்லப்படுகின்ற ஒரு நிகழ்வு வந்தது அப்படின்னா, பரம்பரையாக தலைமை பதவி அப்படின்ற ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். காரணம் என்னென்னா, ஒன்று, இப்போது உதாரணமாக இப்போ மேஷ லக்னம் எடுத்துப்போமே. மேஷ லக்னத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துக்குரியவன் யாருன்னா சூரிய பகவானாக வருகிறார். 10ஆம் இடத்துக்குரியவன் சனி பகவானுக்கு. அப்போ சூரியன் சனி சேரும்போது ஒன்று அப்பாவிற்கு உடல்நிலை சம்மந்தப்பட்ட பாதிப்பு வரும். இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பதவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்காது. அப்போ வளர்ச்சி இருக்குமா அந்த பதவியில் அப்படின்னா வளர்ச்சி இருக்காது. குன்றி போகக்கூடிய தன்மை தான் அதில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்குமான்னா இருக்கும். இது ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விதியும் இருக்கா? இருக்குதுன்னு சொல்லலாம். அப்போது அதனால தான் கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்திங்கன்னா, எப்போவுமே கடமையை செய்யும் பொழுது பற்றை வைத்து கொள்ளக்கூடாது, ஆசையை வைத்துக்கொள்ள. எனக்கு இஷ்டப்பட்ட வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கான்னா இல்லவே இல்லை. வேலை தொழில் அப்படின்னாவே அழுத்தமாக இருக்கக்கூடிய தன்மை தான் இருக்கும். இஷ்டப்பட்ட வேலை அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கா? இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்த விஷயத்துக்கு போவோம். இப்போது நமக்கு தெரியும்,
மனுநீதி சோழன் அப்படின்ற ஒரு கதை நமக்கு தெரியும். இப்போ மனுநீதி சோழன் அப்படின்னு வரும்போது மனுநீதி சோழன் என்ன பண்ணாருன்னு பார்த்திங்கன்னா, அவருடைய ரூலிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரடு முரடாக தான் இருக்கும். நேர்மை நீதி தவறாதவர் அப்படின்னு உதாரணம் இன்றைக்கி எடுக்கணுன்னா மனுநீதி சோழன் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவருடைய அரண்மனையில் ஒரு பெல் இருந்தது தான். ஆக்சுவலாக அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, யாராவது குற்றம் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் யார் வந்தாலும் வந்து பெல் அடிக்கலாம். அந்த குற்றத்துக்குரிய தண்டனையை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கூப்பிட்டு கொடுப்பார் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குன்னு சொல்லலாம். அப்போ வந்து ஒரு பசு மாடு வந்து பார்த்திங்கன்னா அந்த பெல்லை வந்து அடிச்சுதான். இந்த பசு மாட்டுக்கு என்ன சோதனை அப்படின்னு வரும்போது அந்த பசுமாடை மேய்ப்பவர் இருக்கார் இல்லையா, அவர் சொன்னாராம், இந்த கன்றுவை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் புள்ள வந்து கொண்டுட்டாரு தேரில் வரும்பொழுது. அந்த கண்ணை வந்து படுத்துட்ருக்க, அதை பார்க்காம தேர் ஏற்றிட்டு போயிட்டாரு. அதனால் அந்த கன்று வந்து கொல்லப்பட்டு விட்டது உங்கள் பையனால். அவர் என்ன பண்ணாலாம், மனுநீதி சோழன் உடனே அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மகனையும் வந்து பார்த்திங்கன்னா இளவரசனையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேரோட்டி கொன்ற கதை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போது கடமையை செய்யும் பொழுது 10ஆம் பாவம்னு சொல்லப்படுகின்ற இந்த கடமையை செய்யும்போது 5ஆம் பாவம்ன்ற மகன் அப்படின்ற ஒரு உறவையே அவர் பார்க்கல அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இதுக்கும் அதுக்கும் வந்து தொடர்பு இருக்குது. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொழில் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சரி, பற்று இல்லாமல் செய்வது நல்லதுன்னு சொல்லலாம். இந்த பற்று இருந்தது அப்படின்னு சொன்னாவே தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இல்லாத ஒரு தருணம் இருக்குன்னு சொல்லலாம். சில பேர் வந்து அப்போ என்ன சார் பற்று இல்லாமல் எப்படி சார், வருமானம் வரதுக்காக தானே சார் சம்பாதிக்கிறேன் நான், இதுக்கு எப்படி சார் பற்று இல்லாமல் வேலை செய்கிறது, என்னுடைய நோக்கம் ஃபுல்லாக வருமானத்தை நோக்கி தானே சார் இருக்கணும், அப்போ தானே சார் சாதகமாக எதை நான் வந்து அடையணுமோ அதை தானே சார் நான் விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு நோக்கம் இருக்கலாம். இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இந்த கேள்வி வந்து நிறைய பேருக்கு இருக்கும். இந்த கேள்வியை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே லக்னம் அப்படின்னு சொன்னாவே எண்ணங்கள்னு சொல்லலாம். எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற நிகழ்வுகள் இருக்குது. எப்போவுமே நம்ம எதுக்காக முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னா வேலைக்காக மட்டும் முயற்சியே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அட்சய லக்ன பദ്ധதியில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய வந்து அப்ளிகேஷன் போடலாம், ஓகேங்களா, அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. நிறைய தீவிரமான முயற்சிகளில் வந்து செய்யலாமா, செய்யக்கூடாது. அப்போ எப்படி சார் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தை நோக்கி இன்றைக்கி என்ன நிகழ்வு நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, வேலைக்காக நிறைய பேர் முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. நிறைய பேர் வந்து வேலையை நோக்கி போயிட்டே இருக்காங்க. லக்னாதிபதி 10ஆம் பாவத்தில் இருக்கிற அமைப்பு, இவர் வந்து வேலை பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை, இது சாதகமாக இருக்குமானா ஃபேவரபுளாகவே இருக்காது. மேஷ லக்னம், லக்னாதிபதி 10ஆம் இடத்துல உச்சம்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த காலகட்டம் வந்து உதாரணமாக பரணி நட்சத்திரம்னு எடுத்துப்போம். சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தன்மை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகர் வேலைக்காக தீவிரமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லும். இந்த தீவிரமான முயற்சின்னு சொல்கிறோம்ல, இந்த தீவிரமான முயற்சி பலனை கொடுக்குமான பலன் கொடுக்கக்கூடாது. அப்போ இந்த எப்படி சார் இதை நம்ம வந்து கரெக்டாக எடுத்துக்கிறது, என்ன பண்ணணும், வேலைக்கு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்கள் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இதுதான் அட்சய லக்னம் பற்றியில் சொல்லிக் கொடுக்குறோம். உங்கள் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், ஓகேங்களா. உங்கள் எண்ணங்களை வளப்படுத்திக்கணும், ஞானத்தை பெருக்கி கொள்ள வேண்டும், உங்கள் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், டெக்னாலஜினாவே ராகு பகவான், டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயத்தை பெருக்கி கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்குது. அப்போது டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அதுதான் கம்யூனிகேஷன்னு சொல்லப்படுகின்ற விஷயத்தை சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை கொடுக்கும்னு சொல்லலாம். அப்போ டெக்னாலஜியை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், என்னுடைய எண்ணங்களை வளப்படுத்தி என்னுடைய அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும், என்னுடைய ஞானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அப்போது என்னுடைய சமூக சூழ்நிலைகள்னு சொல்கிறோம்ல, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த சூழ்நிலைகள் மாறுமா, எல்லாமே மாறும். உங்களை தேடி வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வருவதற்குண்டான தன்மை இருக்கும். நீங்கள் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் நீங்கள் ஏதாவது ஒரு என்கொயரியில் நீங்கள் வேலைக்காக நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். இந்த வேலை கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. நீங்கள் பாருங்கள், நான் இந்த நாலேஜெல்லாம் நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு லிங்க்டின் ப்ரொஃபைலில் நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். இது எந்த பாவத்தை சேரும்? 3ஆம் பாவத்தை சொல்லக்கூடிய தன்மை இதில் இருக்குது. டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். லிங்க்டின் ப்ரொஃபைலில் இந்த மாதிரி நிறைய சைட்ஸ் எல்லாம் இருக்குது. லிங்க்டின் ப்ரொஃபைலில், நௌக்ரியில், ஓகேங்களா, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து பெருக்கிக் கொள்கிறீர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
ஆட்டோமேட்டிக்காக யாரெல்லாம் இந்த மாதிரி சைட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ உங்களை தேடி ஜாப், ஏன்னா நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணலை, உங்களை தேடி வந்து இந்த பையனுக்கு இவ்வளோ நாலேஜ் இருக்குது, இவருக்கு இந்த நாலேஜ் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து உங்களை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லணும். அதனால தான் வந்து உங்கள் அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அதனால்தான் நான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஹாய காமான்ய சர்வான் பூம்ஷரதி நிஸ்புருக நிர்மம நிர்ரகங்கார சாந்திமதி கச்சதி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது பகவத்கீதையில். நாம் வந்து எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் நாம் கடமை செய்யணும் அப்படின்னு நினச்சி நம்ம பற்று இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்தால் நம்ம தேடி வந்து எல்லா விஷயங்களும் வரக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம். இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுட்டு ஒரு விஷயத்தை நம்ம வந்து தேடணுன்னா சரியாக இருக்குமா? உதாரணமாக நம்ம வந்து நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஃப்ரெண்டு சொல்கிறத கேட்கலாமா? கேட்கலாம். ஆனால் நம்மளுடைய வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரெண்டு சொல்கிறத கேட்கலாமா அப்படின்னா கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு நிகழ்வு தான் இருக்குதுன்னு சொல்லலாம். உதாரணமாக மேஷ லக்னம் அப்படின்னு எடுத்துப்போம். மேஷ லக்னத்துக்கு வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெருக்கிக் கொள்ளுது. எப்பா இந்த இடத்துக்கு போனோன்னா வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும்னு ஃப்ரெண்டு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன். ஏஎல்பி லக்னம் மேஷ லக்னமாக செல்லும் பொழுது முக்கியமாக ஃப்ரெண்டு சொன்னான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்ளை பண்ணீங்க, அது சாதகமாக இருக்குமா? ஃபேவரபுளாகவே இருக்காது. உதாரணமாக இப்போது மனைவி சொல்கிறாங்கன்னு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, ஓகேங்களா? என்னங்க இதே சேலரியை வாங்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் இந்த வேலையை வந்து மேஷ லக்னம் ஏஎல்பி லக்னமாக செல்லும் பொழுது இந்த காலகட்டத்தில் நீங்கள் மனைவி சொல்கிறாங்கன்னு கேட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுடைய வருமானம் இன்க்ரீஸ் பண்ணுமா அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்ற விஷயங்கள் இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம். ஆனால் நாலேஜை பெருக்குவதற்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா சரியாக இருக்குமா? சரியாக இருக்கும். எப்பா இந்த இடத்துக்கு போ, இந்த விஷயத்தை சொல்லி கொடுப்பாங்க, இந்த விஷயத்தை டெக்னாலஜியை கற்றுக்கோ அப்படின்னு யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா அதை கற்றுக்கலாமா? கற்றுக்கலான்னு சொல்லலாம். உதாரணமாக இப்போ மேஷ லக்னம் ஏஎல்பி லக்னமாக செல்கிறது அப்படின்னு வச்சுப்போம், ஓகேங்களா? ஏன் ஏஎல்பி லக்னத்தை வைத்து நம்ம பலன் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துல்லியமாக இந்த வயசுக்கு இதுதான் வேலை செய்யும் அப்படின்ற ஒரு நிகழ்வு இந்த அட்சய லக்ன பദ്ധதியில் இருக்குது. உதாரணமாக அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, ஓகேங்களா? இந்த காலகட்டத்தில் போச்சு ஏஎல்பி லக்னம் போச்சு அப்படின்னா மனசு வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தை நெருடல் கொடுத்து கொண்டே இருக்கும்னு சொல்லலாம். இந்த வேலையை மாற்றிடலாமா, இந்த வேலையை மாற்றிடலாமா, இந்த வேலையை மாற்றிடலாமான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் மனசு. இந்த விஷயத்தை வந்து மனசு சொல்கிறத நம்ம கேட்கக்கூடாது, நாம் செய்கின்ற விஷயத்தை சரியாக செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும்னு சொல்லலாம். இதே வந்து பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் ஏஎல்பி லக்னம் போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தேவையில்லாத முயற்சியே வேலையை கெடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்குமா? கொடுக்கும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேஷ லக்னத்துக்கு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கா? இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரமோஷன் கொடுத்துட்டு டபுள் வேலை வாங்குவாங்க, ஓகேங்களா? தொழிலில் ஒருத்தருக்கு லாபம் ஜாஸ்தி ஆகும், அந்த லாபத்தை நோக்கி என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, மேஷ லக்னம் போகும்போது எனக்கு லாபம் வருதுன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்லேயே உட்காந்துருப்பார். அவரால் வேலை சம்மந்தப்பட்ட அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். காத்தால் 7 மணிக்கு ஆஃபீஸ் போகிறாங்க சார், ஈவினிங் 9 மணிக்கு தான் ஆஃபீஸ்லேருந்து வருவாங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் போகும்போது தேவையில்லாத முயற்சியே செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கா? இருக்குன்னு சொல்லலாம். இவங்க வந்து வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேஷ லக்னம். ஏன்னா அந்த மேஷ லக்னம் போகும்போது எல்லாமே கரெக்டாக பண்ணுவாருங்க, நேர்மையாக இருப்பார், எல்லாமே கரெக்டாக பண்ணுவார். ஆனால் அவசரப்பட்டு திடீர்னு ஒரு விஷயத்தை பண்ணி ஆஃபீஸில் வந்து மேனேஜர் வந்து அழுத்தத்தை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், திடீர்னு கோவிச்சுக்கிட்டு அவர்கிட்ட சண்டை போட்டுருவார். அப்போ இவருக்கும் வேலைக்கும் பிரச்சனையை ஏற்படக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். அந்த பொறுமை அப்படின்ற ஒரு விஷயந்தான் இப்போது ஏஎல்பி லக்னம் மேஷ லக்னம் போகும்போது பொறுமையாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே கற்றுக்கணும்னு சொல்லலாம். அதனால தான் ஞானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும்னு சொல்லியிருக்கோம். நம்ம ஞானம் அப்படின்னா என்ன சார்? உங்களுக்குள்ள ஒரு மனசு இருக்குது, சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்லுவோம். இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு என்ன சொல்கிறதோ அது இப்படி தான் கேட்போம். நமக்கு ஜாஸ்தியாக வந்து அழுத்தம் இருக்கிறது அப்படின்னு சப்கான்ஷியஸ் மைண்ட் சொல்லிகிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு வந்து கோபம் அதிகமாக ஏற்படக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்.
மேஷ லக்னத்துக்கு கோபம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பொறுமையாக நடந்து கொள்வது நல்லது. அப்போ என்ன சார் பண்ணணும்? அந்த பொறுமையாக நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக காரமான உணவுகளை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். காரமான உணவுகளை தவிர்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கா? இருக்குது. நிறைய பேர் வந்து மட்டன், சிக்கன் இது சம்மந்தப்பட்ட உணவுகள் எனக்கு பிடிச்சு சாப்பிடணும்னு சாப்பிடுவாங்க. அப்போ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஏற்கனவே மைண்டு ஹீட்டாக இருக்குது. ஓகேங்களா? இப்போது இந்த மாதிரி உணவுகள் சாப்பிடும்போது என்ன நிகழ்வு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைண்டு ஹீட்டு, மனம் ஹீட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக 2 பேரும் டென்ஷன் ஆகக்கூடிய தன்மை, எதிர்மறை சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை ஏற்படும். ஆட்டோமேட்டிக்காக 2 பேருக்கும் பிரச்சனை வரக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். இப்போது மேஷ லக்னம் ஏஎல்பி லக்னமாக செல்லும்போது பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் தேவையில்லாத முயற்சிகள் செய்யக்கூடாது. பரணி நட்சத்திரம் 2, 3, 4 அந்த மாதிரி ஒரு லக்னம் வரும்போது, இந்த காலகட்டம் வரும்போது என்னென்னா திடீர்னு நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, கோபம் அதிகமாகும், திடீர்னு டென்ஷன் ஆகும். இவர் வேறு இடத்துக்கு ட்ரை பண்ணி வேலையை மாற்றி வேலையை இவரே கெடுத்துக்கொள்வார். சில இடத்துல அறிவே வேலையை கெடுத்து விடும் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கா? இருக்குது. இது மேஷ லக்னத்துக்கு பொருத்தமான நிகழ்வு இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்குன்னு சொல்லலாம்.